இப்பொழுது கிடைத்திருக்கும் ஒரு செய்தி, தமிழ் நடிகர் கார்த்திக், நடிகர் சிவகுமாருடைய இளைய மகன், அவர் ஒரு விழாவொன்றிலே திருப்பதி கோவிலே வழங்கப்படும் லட்டு கொடுத்து கிண்டலாக பேசிய ஒரு கருத்து பெரும் சர்ச்சையிலே முடிந்திருக்கிறது. ஆந்திர நடிகரும் துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் நடிகர் கார்த்தியுடைய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அல்லது கிண்டல் பேச்சுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்தது மட்டுமில்லாமல் சனாதன தர்மத்தை பற்றி கிண்டல் அடிப்பதை தமிழ் நடிகர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று கடுமையாக எச்சரித்து பேசியிருக்கிறார். இதையடுத்து எக்ஸ் பதிவிலே நடிகர் பவன் கல்யாணிடம் திரைப்பட நடிகர் கார்த்திக் மன்னிப்பு கேட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறார். அதிலே, நான் பேசியது தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது, நானும் ஒரு கடவுள் நம்புபவன் தான், சனாதன தர்மத்தில் எனக்கும் மதிப்பு இருக்கிறது சொல்லியிருக்கிறார். ஒரு பெரிய சர்ச்சையிலே சிக்கிய கார்த்தி அதிலிருந்து நழுவுவதற்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்று பலரும் சொல்லுகிறார்கள்.